Bro, Forest. 4 vs 2ல போய் விழுந்துருச்சு. Free for all. Free for all தானா? நேடி யாரா போடுறது? Hostile hunter killer down. Free for all. ரைட்டு.
இங்க வாங்க எல்லாரும் இங்க வாங்க. யாரு நேடு போட்டது ஃபர்ஸ்ட்? மாலட்டை ஊத்தி கேட்டது யாரு? நான் போடல நான் இல்ல இல்ல நான் உண்மையா சொல்லுங்க, யார் அந்த ஃப்ளேம் இது போட்டது? அசீவ் சாத்து நேடு மால்டோ Flame நேடு. எல்லாரும் போடுறீங்கப்பா எப்பப்பா. மாலட்டை என்னடா இல்ல கேம் இல்ல யாரோ பெருக்கி திருப்பி யூஸ் பண்ணாங்கப்பா. என்னடா கேம் இது? எல்லாமே வந்துச்சு. அதுதான் நேடு பெருக்கு. எனக்கு நேடு தெரிஞ்சு பெருக்கு இருக்கிறத விட ஓகே. ரெங்க- மால்டோ ஏய், போறாங்க இது- தூக்கி மூஞ்சி மேலே. ரெங்கோக்கு ப்ரோவோட மாட்டு ஐட்டம்ல மாட்டினதுதான் ஜாஸ்தி. நான் அடிக்கிறேன் பட்டக்கன்னு அடிக்குது. நானும் தான். ஒரே நிமிஷம், நான் அதை மாத்தி விட்டுறேன். ஆக்சுவலா என்னோட எல்லா லோட் அவுட்லயே இருக்காது. ஏன் bro இப்படி இல்ல பண்றீங்க? பரவாயில்ல பரவாயில்ல. ரைட் ப்ரோ. அப்படின்னா நெக்ஸ்ட் இதுல அந்த நம்ம அன்னைக்கு விளையாண்டோம்ல ப்ரோ லான்ச்சர் வச்சு ஆமாமா. அந்த மாதிரி விளையாடுவோமா D13 செக்டர். ஐயோ சரி ஓகே ரைட் போங்க போங்க. எப்படி? அது வேற லெவல்ல இருக்கும். அது எப்படி? வெறும் Just ஏதோ ஒரு இந்த கண்டிச்சு D13 பண்றதுல செக்டர் மட்டும் secondary தான் யூஸ் பண்ண. பண்ணுவோம். மீலே Secondary மீலே. ஏய் இருங்க லோட் அவுட் செகண்டரி கன் வச்சு தான் ஆடணுமா? ஆமா ஆமா ப்ரோ. அது Secondary-ல ஃபர்ஸ்ட் இது. டீம் போட்டு விடு ப்ரோ. டீமா Launcher. டீம் விளையாடலாம். செகண்டரியில லான்ச்சரா? அதுல வந்து வெறும் இது மட்டும் ப்ரோ. D13 னு சொல்லி D13 ஒன்னு இருக்குல்ல டிஸ்க். அது பண்ணா செக்டார். D13 செக்டர். ஆமா ஓகே. பிரசாந்த் எடுத்துக்கூட மாத்திக்கிறா மறக்காம. எதுல இருக்கு? எனக்கு அவன் அண்டர்ஸ்டாண்ட் அவன் ஆகல. நேடு தான் எடுப்பாரு அவரு. லான்ச்சர்ல ப்ரோ செகண்டரி வெப்பன் பிஸ்டல் மீலி இருக்குல்ல அதுக்கு பதிலா மாத்துறோம். அதுல வந்து லான்ச்சர்ல இருக்கும் பாருங்க. ஓகே. ஓ, நான் டபுள் லான்ச்சர்ல D3 செக்டார். ஐயோ இது அந்த பவுன்ஸ் ஆகுமே அதானே. அதேதான். ஆமா ரைட். D13 செக்டர். ஓகே. இப்போ இதை வச்சு மட்டும் தான் ஆடணுமா? D13 மட்டும்? Yes, ஆமா, ஆமா. yes, ஆமா yes. bro. இந்த கண்ணு, எந்த டைம் செட்டால இந்த கண்ணு மட்டும் தான். கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த பர்க்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இதுல நான் நேடு எடுத்துட்டேன். அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இருக்காது. ஆனா அந்த ஃப்ளேம் யார் யூஸ் பண்ணது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. Flame வந்து எனக்கு ரெண்டு பிரசாந்த் யூஸ் கட்டிங்களா? பண்ணிருப்பான். Flame யூஸ் பண்றது யாரும் சொல்லுங்க. காம்ப்ரமைஸ் ஆயிரலாம். பிரசாந்த் நீங்க எப்ப எடுத்தீங்க அந்த ஃப்ளேம்? நான் வச்சிருக்கேன் இல்ல இல்ல அது அவங்க ரெண்டு பேர்ல யாரோ யூஸ் பண்ணாங்க. என்னது? நான் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலா இதெல்லாம் வந்து நாயை விட்டு கடிக்க விட்டாங்க. இல்ல நாய் ஓட்டுது நானு. அது தெரியாம பட்டுருச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா நம்ம பசங்க கிட்ட யார்கிட்டயும் அந்த flame இல்ல. சீரியஸாடா, கன்னு க்ளோஸ் பண்ணும்போது ஓபன் ஆயிடுச்சுடா ரீஸ் பண்ணானே. ஓகே ஓகே போடலாம். இது டீம் மேட்சா இது ஃப்ரீ ஃபயர்? டீம் மேட்ச் போடலாம் இது. ஆமா ப்ரோ. அது அப்பதான் சீக்கிரம் முடியும். இல்லைன்னா லேட் ஆகும். இது என்ன கேம்? Team match போடுவோம். டீம் மேட்ச் நான் போடலாம். ஆடுனது சரி இல்ல, ஓகே டீம் மேட்ச் பாப்போம். போடுங்க. ஜாலியா இருக்கும். ஐயோ அங்க எல்லாருமே பவர்ஃபுல்லியா? நம்ம யாரு எல்லாரும் powerful? ஒண்ணுக்கு ஆடாதவங்க. யாரு பவர்ஃபுல்? அவ்வளவுதான். நான்லாம் Bro, போய் நீங்க ரெண்டு படுத்துருவேன். பேரும் நல்லா தான் ப்ரோ ஆடுறீங்க. யார் ரெண்டு பேர்? ரொனினோ கியோவும் தானே? ரொனினோ கியோவும் ப்ரோ லெவல்லாம் கம்மியா இல்ல. லெவல் கம்மி இருக்குதுல. பப்ஜில லெவல் சொல்லுங்க. Bro, லெவலுக்கும் விளையாடுறதுக்கும் சம்பந்தம் இல்ல ப்ரோ. ஆமா. ஓகே போடுங்க. நான் அப்படின்னா சோலாவே இருக்கட்டும். எதுக்கும் கில் லிமிட் ஒண்ணா சரி சோலோவே போடுங்க. டீம் வச்சா கில் லிமிட் லிமிட் வேணா ஏத்துறோம். ஏத்துங்க. சோலோ வேணாம். சோலோ அப்படியே இருக்கட்டும். இது ரொம்ப லாக் எடுக்கும். இல்ல ப்ரோ லிமிட் ஏத்த வேண்டாம். இது அது படவே படாது. 20 இருக்கட்டும். அதுவே லேட் ஆகும். டீம்னா ஜாஸ்தியா இருக்கும். ஜம்ப் லிமிட் மட்டும் கஷ்டப்பட்டோம். ஏத்திருக்கேன். ஜம்ப் ஏய், பைத்தியக்காரன். யா நல்லா தான இருக்கும். ஏதோ பண்ணு. விளையாண்டு பாப்போம். ஃப்ரீ ஃபயர் ஆளு.
இது எப்படி ஃபயர் பண்ணுன்னு கூட தெரியலையே. என்ன பண்ணணும்னே தெரியலையடா அது. ஏதோ சொல்லிட்டானுங்களா? அப்பா ஒன்னு கில்லு போல.
ஏன் ப்ரோ சாது ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி ப்ரோ சீரியஸா யார் அது ஏன் ப்ரோ அநியாயம் பண்ற? இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் சொல்லி மாத்திரீனும் ஏறும் வாடு. ஏன் ப்ரோ இப்படி ப்ரோ அவன் மேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வெளிய போயிடுறான். இது வேறயா? ரெண்டே வாட்டி தான் யூஸ் பண்ணேன். இந்த மேட்ச் எப்படி? ஏன்டா கன் யூஸ் பண்ணி அப்போ செகண்ட் தான் வந்திருக்கியடா டேய். ரெண்டு வாட்டி தான் யூஸ் பண்ணேன். யாருமே சாவல. ஆனா இந்த மேட்ச்ல கூட யாருமே சாவலனே எப்படின்னு தெரியல. ப்ரோ டீம் மேட்ச் போடலாம் ப்ரோ. இந்த வாட்டியாச்சும் கன்ஸ் யூஸ் பண்ணலாம். வேணா நான் கன் கேம் போடுவோம். கன் கேம் போட்டாதான் சரி பண்ணுவாரு. ஆமா கன் கேம் போடுங்க. பறந்துகிட்டே இருந்தீங்களா? கன் கேமே போடுங்க ப்ரோ. அதான் இப்போ ஸ்குவாடே மாத்திக்கலாம். அவ்வளவுதான். ரொனின் ப்ரோவே 1 vs 3 பண்றாரு. சோ நானும் கீவும் கொஞ்சம் ரிலாக்ஸா ஆமா பேசாம ரோனின் நீங்க ஒண்ணு இருக்கீங்களா? நாங்க 5 பேர் இருக்கோம். ட்ரை பண்ணி பாப்போமா? ட்ரை பண்ணி பாப்போம். நான்லாம் bro, ஃபுல்லா பாப்போம் bro, வாங்க. பாட்டில் வீசிக்கிட்டே இருப்பேன். சலு வீசிக்கிட்டே இருப்பேன். இதுல பாட்டில் வராது. இது நல்ல விஷயம் என்னன்னா பாட்டில் வராது. ஆமா பாட்டில தூக்கும் போதே போட்டுருவானுங்க. ப்ரோ அவங்க எல்லாம் பவரா இருக்கீங்க. யாரெல்லாம் ப்ரோ? சரி வாங்க ட்ரை பண்ணுவோம். வந்துருங்க ரெண்டு பேரும். ட்ரை பண்ணி பாப்போம். நான் அங்கிட்டு போறேன். இவங்க எல்லாம் நீ எங்க ஓவர் bro? பவர் நீங்க எங்கிட்டு வாங்க. நான் இங்கிட்டு வரவா? 5 vs 1 நான் அங்க மேல போய் அவ்வளவுதான். அவன் மேட்ச்லயே இருக்க மாட்டான். டேய் பிரசாந்த் அங்க மேல போறான். ஓ அவன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ளே வருவான். ப்ரோ அவனை விட்டுட்டு எல்லாரும் கீழ வாங்க. ஓகே ரொனின் ப்ரோ நீங்க மேல போங்க. ஓகே பெரிய கீழ இருக்கு இந்த வாங்க. ஐடியா. கியோ கீழ வாங்க. ஏய் கீழ போடா. ஏய் கௌசி கீழ வாங்க. ஓகே ப்ரோ. இன்னைக்கு இருக்குது. ட்ரை பண்ணி பாப்போம். ஓகேவா? கெட்டடி வாங்க போறான்னு மட்டும் நல்லா அவர் ரொனின் 1 vs 5 1 vs 5 ஆமா சோலோ பண்ண போறா. சீரியஸாவா? சீரியஸா? ஈஸியா இருக்கும் ப்ரோ. அவர்தான் ஜெயிப்பாரு. ஆமா ஆமா, அதுதான் easy ஆ சொல்றேன். இருக்கும். எல்லாரும் ready பண்ணுவாங்க. நமக்கு அடிக்க ஒரு ஆள் தான் Bro, இருப்பாங்க. இல்ல, இல்ல, அவருக்கு 4 பேர் எக்ஸ்ட்ரா easy ஆ இருப்பாங்க. ஆமா பாப்பா எடுத்துறாரு. ஏய் தருண் வந்துட்டாரு. தருண் தருண். அவரே வெளிய போய். இந்த வருவான் bro. பைத்தியக்காரி, இவரு வெளிய போயிட்டாரு. ரைட் தருண் வந்து வாங்க வந்திருக்காரு. மெண்டல். எதுக்குடா? ஸ்குவாட பிரிச்சு விட்டானுங்க. தருண் என்னன்னே தெரியாம அடி வாங்க போறான் இப்ப. தருண் என்னன்னே தெரியாம உள்ள வந்துட்டாரு. பிரிச்சிடலாம். மொழிப்பா நடக்குதுங்க. எதுக்குடா அடிக்கிறீங்க? எதுக்குடா இப்படி அடிக்கிறீங்க? என்னடா கண்ணு நான் எடுக்கிறேன். என்னோட கண்ணை காணும்னு தேடிட்டு இருப்பான் தருண் இப்போ. பாருலவனு திடீர்னு உள்ள போட்டு ஓகே ஒண்ணா வராங்க. அவங்க தான் 2 பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. பெனியா சைடு ஒண்ணா வராங்க. பின்னாடி சுத்திட்டா. என்ன வரக்கூடாது ப்ரோ. பெனி ஏன் சைடு வா. பெனி கீழே. Enemy contact. பெனி மேல இருக்கான். Changing mag. பின்னாடி தான் ப்ரோ. நம்ம பின்னாடி. போட்ட ஆடாடாடாடாடா இந்த கண் கிடைச்சிருச்சா. அறுபதா வின்னா அவ்வளவுதானா? இல்ல ப்ரோ கன் கேம் தான். கண்ணை மாத்தினாவே போதும். ஆக்சுவலா கன் கடைசில சேஞ்ச் அந்த ஆயிட்டே இது இருக்கு. மீலைக்கு. ஒரு கில்லுக்கும் கரெக்ட். கடைசில மீலே கன் ஆனா வரும். 60 பாயிண்ட் ஞாபகம் வருது. இல்ல நீங்க வந்து டீமா ஒண்ணு 60 பாயிண்ட் எடுக்கணும். இல்லனா யாரோ ஒருத்தர் வந்து லாஸ்ட் வரைக்கும் வரணும். யாரோ ஒருத்தர் லாஸ்ட் மீலே கன் வரைக்கும். இப்போ ரோனின் வருவார் பாருங்க.
அவரு நீங்க கேட்டா எல்லாம் இப்பதான் விளையாடுறீங்களா இந்த கேம்? ஆமா ப்ரோ, நாங்க ரூம் மேட்ச்ல ஆட மாட்டோம், ஒன்லி பிஆர். இல்ல அப்பவும் சூப்பரா விளையாடுறீங்க, அதுக்கு தான் கேட்டேன். Enemy contact. ஐயையே, ரோனிங். பெனி பின்னாடி. அவுச். பின்னாடின்னு சொல்லி முகத்துல அடிச்சிட்டாரு. மேல அடிச்சிட்டேன். பின்னாடி கீழே Targets in sight. ஐயோ, பின்னாடி ஆள் துரத்திட்டு வராங்க என்னைய. ஐயோ ரோனின், அந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு போங்க. ரோனின் அங்கேயே நின்னு மேலேயே நின்னு அடிச்சிட்டு இருக்கான் எல்லாத்தையும். Enemy contact. I got shot. எனக்கு ஸ்னைப்பர் வந்துருச்சு. ரோனின் ஸ்னைப்பர்லாம் நல்லா விளையாடுவான். கேட்டா எனக்கு ஆடவே தெரியாது அந்த. அது சும்மா ப்ரோ, நல்லா விளையாடுவான். இங்க இதுல ரோனின் நல்லா விளையாடுவான். ஸ்னைப்பர்ல நல்லா விளையாடுவாரு. இதே நாங்க கேட்டா ஆட தெரியாது, நான் இங்க இருந்து ஆடுறது. Contact with enemy. ஹோலி ஷிட். ஐயோ ஸ்னைப்பர். ஐயோ பெனி, நம்மளுக்கு ஸ்னைப்பருக்கு ஆகாதேடா. பின்னாடி வந்துட்டானே. ஸ்னைப்பர் வந்துச்சு. ஐயோ எனக்கு ஸ்னைப்பர் முடியாது போலியே, நம்மளுக்கு வேற கில்லே விழாது இல்ல. நேரா போய் வண்டி வாங்கிட்டேன். என்னடா இப்படி விழுது? ஸ்னைப்பர் கூட பரவாயில்ல. வோல்ட் ஆக்ஷன் ரைஃபிள் குத்துறாங்க. நம்மளுக்கு ஸ்னைப்பர் ஆகாது, நான் இங்க இருந்து ஆடுறேன். ஐயோ இது அடிக்கிற வரையும் போகாது போலியே. ஷார்ட் கன் யூஸ் பண்றதா? போகாதீங்க. பெர்க்கெல்லாம் டேய் இதுக்கு மேல எவ்வளவு டேமேஜ் தரது ஸ்னைப்பர்ல? ப்ரோ போய் ஏன் மாட்டறீங்க? எல்லாம் எனக்கு ஸ்னைப்பர் வந்து போய் மாட்டாதீங்க. அங்க போனா தான் அடிக்கிறேன்னு தெரியல. வேற இடம் சூஸ் பண்ணுங்க. மாறிச்சு. ஓகே. Enemy contact. ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்க. 3 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். லோனிங் என்கிட்ட இருக்கான். Sniper. ஐயோ இந்த ஸ்னைப்பர்ல ஒரு கில் அடி கொடுங்கயா. எல்லாம் அசிஸ்ட்லயே போயிட்டு. ஸ்னைப்பர் கிராஸ் போ வருது. ஆமா கிராஸ் ப்ரோ வேற வருது. கிராஸ் போ கூட ஏதோ சமாளிக்கலாம் போலடா. இதுல ஒண்ணுமே பண்ண முடியலடா. ஐயா அப்பா முடிச்சானா சாமி. ரொம்ப ஐயோ கிராஸ் போ ஜஸ்ட் மிஸ். ரோனின் முஸ்டாப்ல கிராஸ் போ. Targets in sight. ஐயோ டேஞ்சரஸ். ஆமா மீலே வந்துரும் அடுத்த கண்ணா. ஆமா ஈஸியா ஷாட் கன் வந்துச்சு போலயே. ஓகே கிராஸ் போ தான் டஃப் போல. கிராஸ் போ தான் ப்ரோ டஃப். சூப்பர். எதுனா கிராஸ் ப்ரோ கரெக்ட்டா ஹெட்ஷாட் அடிக்கணும், அப்பதான் சாகுறானுங்க. ரொம்ப டஃப்பா இல்ல இருக்கு. ஷார்ட்டி நீ யாரையுமே காணோம். Contact with enemy. ஆடா பாரு. ஐயோ அவனுக்கு வேற எது கன் வந்து. ஐயோ மெயில் கன்லாம் வந்துச்சுடா. டேய் நம்ம இன்னும் ஸ்னைப்பர்லயே இருக்கோம்டா. என்னங்க ஏதோ வெடிலாம் போடுறாங்க. ஒரு தம்பரா? ஓ நெயில் கன் எடுத்தியா? மாத்திட்டேன். இது டோபரா வந்துச்சு. Enemy contact. இந்த பிரசாந்த் தருணிங்க லான்ச்சர் வந்துச்சு. மீலே
மீலே நான் மாட்டிட்டேன். மாட்டதே நம்மால் தான். டிஃபீட் எயிட்டாப்ல வந்துட்டான். சுத்தமா ஒண்ணுமே புரியல கேம். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு அந்த ஸ்னைப்பர்லயே லாக் ஆயிடுச்சு பெண்ணி. அதுக்கு மேல போக முடியல பெண்ணி என்னால. இல்லனா நான் வந்த லாஸ்ட் ஷாட் கன் எல்லாம் வந்துச்சு. ஹாட் ஸ்கோப் போட்டு ஸ்னைப்பர் 3 உட்கார்ந்திருக்கேன். ஸ்னைப்பர் ப்ரோ. ஒரு ஸ்னைப்பர் முடிச்சிட்டேன். அடுத்த ஸ்னைப்பர் தான் வேலைக்கு ஆகல. அந்த ஸ்னைப்பர் ரைஃபிள்ல தான் ரொம்ப ரஷ் பண்ண வேண்டாம், அவனுக்கு வர வச்சு அடிக்கிறாங்க. ரஷ் பண்ண வேண்டாம், ரொம்ப ரஷ் பண்ண வேண்டாம். இந்த கேஎஸ்பி வேலைக்கு ஆக மாட்டேது. பிரசாத் தானே போட்டாரு. அட்டாச்மெண்ட் ரொம்ப முக்கியம். நன்றி. அதானே ஆடே Enemy inside! என்னடா இது? ஸ்வீட்டுனா நைஸ் பெனி. பின்னாடி பின்னாடி பின்னாடி. ரோனின் சைட்ல என்னது வீடு போயிட்டாங்க. டைப் 19 நம்ம அந்த ஆளு பேரு ரெண்டு பேரு. கௌசி ஒரே நிமிஷம் டீம் போட்டுக்கலாம். தனித்தனியாக இருந்தாதான் இருக்காங்க. ஐயோ பின்னாடி பெனி ஏன் சைடு? உங்ககிட்ட தான் இருக்கானா? ஸ்னைப்பர் நல்லா ஆடுறாரு. வா நம்ம ஏறிட்டு போறோம் ப்ரோ, அதான் தப்பு. நம்ம மேல ஏற வேண்டாங்கிற, அவங்க வரட்டும். இதுக்கு மேல நம்ம ஏற வேண்டாம். கில்ல தூக்குறீங்க ஸ்னைப்பர்ல கஷ்டப்பட்டு அடிக்கிறத. நான் போங்கயா. ஓடாவா? ஆக்சுவலா அவனும் ஸ்னைப்பரை முடிக்கிறது கூட பெருசா இல்ல. அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஸ்னைப்பர் வரும்ன்றது தான் பிரச்சனையாவே இருக்கு. LW3 என்னடா தருண் தான் ஸ்னைப்பர் எடுத்தாச்சுடா. Sniper! சிஸ்டம் மாறிடுச்சா?
ஓகே அவங்க டீம்ல ஒருத்தர் ஸ்னைப்பர் ஆட தெரியல. அவங்க யாருக்கே ஆட தெரியாது ப்ரோ. தோண்டிட்டு வரேன். ரொனின் சூப்பரா ஆடிடுறாரு. ஸ்னைப்பர் அடிச்சிட்டான். Targets in sight. யாரோ நெல்கன் எடுத்துட்டாங்க. ரோனி போய் நெல்கன் தாண்டியாச்சு. வந்தான் என்ன எதுக்கு ரோனி செத்து போயிட்டான். Enemy contact. Lost the lead. நீலே வந்துட்டான். மீலி ஆட்டான். We tied for the lead. It's too close. ஏய் ஆட்டா இந்த வந்துட்டாரு. வாட்டி இன்னிங் சூப்பர். 37. Get down, இதுதான் நான் தான் வாங்குறேன் போல. அதே மாதிரி சர்க்கி. நான் மாத்தல. ப்ரோ அவசரப்பட்டு ஸ்டார்ட் கொடுத்துறான் ப்ரோ. Mission failed. We'll get him next time. நான் கீழே போறேன். ஹார்ட் பாயிண்ட் போங்க. ஆட தெரியாதுன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு குத்துறாதீங்க. எப்படி ஆடுறது பாரு. ஹார்ட் பாயிண்ட் போகுமா? என்னது அது? என்ன டாப் டு சேஞ்ச் சாம்பியன் என்ன வந்திருக்கு? என்னது அது? என் பேட்டர் ஆயிட்டு சும்மா வராது. அப்படியெல்லாம் கிடையாது. ஸ்கில் தான். க்ளோஸ் காம்பேக்ட் நல்லா சேஞ்ச் பண்ண ஆடுறீங்க. பாத்தீங்களா? இதுல தான் ஆடுவேன். பேட்டர் ராயல்ல இவங்களுக்கு தான் தெரியும் நான் எவ்வளவு கேவலமா ஆடுவேன். அப்படி இல்ல. ஸ்னைப்பர் சொல்லி இருக்கு. கண்ட்ரோல். இவரு தான் ரூம் ஓனர் சீபசாந்த் ப்ரோ. நான் எப்பற மாத்துறது? எங்க ஓனரா மாறினா? டேய் சரி அப்ப வெளிய போங்க. நீங்க வெளிய போயிட்டு வாங்க. ஓனர் மாதிரி வெளிய போயிட்டேன். நான் வந்துட்டேன். நான் பண்ணணும்ப்பா. என்னச்சா எது வேணுமோ வந்துப்பா. என்னடா போடணும்? ஒன் ஷாட் இருக்கு. பண்ணா இருக்கிற மாதிரி வேற ஏதாவது போடுங்க ப்ரோ. ப்ரோ ஃப்ரீ ஃபால் ஒன் ஷாட் நல்லா ப்ரோ இருக்கும். ஹார்ட் பாயிண்ட் ஏதாவது போடுங்க. திருப்பி இது வேண்டாம். தனியா வேண்டாம். இல்லனா டாமினேஷன் போடுங்க. இது விளையாடலாம்பா. ப்ராப் பண்ணிட்டு விளையாடலாம். சர்ச் அண்ட் டெஸ்ட் போடுறா. ப்ரோ ப்ராப் பண்ணிட்டல யாருக்குமே தெரியாது. நீங்க வேற இல்ல ப்ரோ அது. சர்ச் அண்ட் டெஸ்ட் தலைவலி அசகிது எனக்கு. அதுக்கு தான் போடணும். எனக்கு பசியா இருக்கு. கட்டப்பலியா தான் இருக்கணும். ப்ராப் பண்ணிட்டு கடுப்பாய் தான் இருக்கும் கேம் ஆடுற ப்ராப் மாதிரி. பண்ணிட்டு வேண்டாம். அட எதனா ஒண்ணு முடிவு பண்ணி போடுங்க ஐயா. கொஞ்சம் முடிச்சுக்கலாம். பசிக்குது பெனி சீக்கிரம். வரத்துக்கு வேணா மெசேஜ் போடு. பெனி வரானா பாப்போம். சும்மா வாட்ஸ்அப்ல போட்டு விடு. வாய்ப்பு இல்ல. வெளியே இருக்காத. வெளியே இருந்தா வர மாட்டானே. டேய் ப்ராப் பண்ணிட்டலாம் தெரியாதுடா. ஏய் ப்ராப் பண்ணிட்டனா என்னடா? அட யாரா இவனுங்க. Prop hunt. Skill on decoy. No clearance. Isvenga. அது பிளாங்கா தெரியும். நான் டேபிளுக்கு சேர் வெண்டிங் மிஷின் போய் வந்து நினைப்பாங்க கண்டுபிடிச்சு. ஓ அதுவா? அதை விட மோசம் டீம் பாத்தியா? எப்படி அந்த சைடு தானே பெண்ணி இருப்பானுங்க. பெண்ணி அவனுங்களால ப்ராப்பர்ட்டி மட்டும் தானே மாற முடியும். ஆமா ஏய் இந்த கேம் இதுல இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே ஆடி இருக்கலாம். Next whistle in 10 seconds. ஏய் என்ன இது நல்லா இல்ல இது.
வந்து கண்டுபிடிச்சிட்டு எதுவும் தெரியலையே. எல்லாத்தையும் சுடு, கண்ணாம என்னன்னு சுடு. பிரச்சனை என்னன்னா இவனுக்கு வீட்டுக்குள்ளெல்லாம் போய் Next உட்காண்டானுங்கன்னா whistle ஒன்றும் in தெரியாது. 10 seconds. எல்லாம் நார்மலாக இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ். என்னடா எது சுட்டாலும் கிளம்பலாமான்னு இங்கே இது இருக்காது. Next whistle in 10 seconds. ஒருத்தங்காலி. இப்போதான் ஒரு சோஃபா முடிஞ்சது. Next whistle in 10 seconds. அந்த விசில் எதுக்குடா அடிக்கிறீங்க அதையாவது சொல்லுங்கடா. நார்மலா ஆல்ரெடி இருக்கிற ப்ராப்பர்ட்டி. பென்னி எவனாச்சும் மாட்டினானா? இல்லையே ப்ரோ, எனக்கு ஒருத்தன் மாட்டினா, நான் ஒருத்தனை முடிச்சேன். இது புதுசா வந்து ஏதாவது புதுசா நீங்க ஓடுற இடத்துலயே ஒன்று ஏதாவது புதுசா வந்து மாட்டுதா பாருங்க. இதெல்லாம் இங்க இல்லவே இல்லையே, திடீர்னு வந்திருக்குன்ற மாதிரி. இதெல்லாம் நம்ம விளையாட மேப் தானே, மாட்டோம். ப்ரோ இதுல நிறைய இது புதுசா தான் ப்ரோ வருது. அது பார்த்தா அதான் அதெல்லாம் சொல்லுங்க. அதை விட மெயின் பண்ணி நீ கொஞ்ச நேரம் பின்னாடி ஓடி இருப்பல்ல, ஓடிட்டு வந்ததுக்கப்புறம் திடீர்னு எதனா வந்திருக்கும். அந்த அளவுக்கு மெமரி பவர் இருந்தா நாமே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கோம், ஃபாரின்லாம் போயிருக்கோம். ஃபாரின்லயே மெமரி பவர் இல்லாம இருக்கானுங்க, நம்மள கூட திறமை இல்லாம இருக்கானுங்க. Next whistle in 10 seconds. என்னடா ப்ராப்பர்ட்டி இது? நான் ஒரு ப்ராப்பர்ட்டி தான்டா சுட்டிருக்கேன். ஒரு ப்ராப்பர்ட்டி சுட்டிருக்கீங்களே, ஒரு ப்ராப்பர்ட்டி கூட மாட்டலையே. அது சுட்டா பிளட் போற மாதிரி ஏதாவது தெரியுமா? இல்ல டீகாய் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம்னு காட்டுது. அதுல நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும், டீகாய் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஓகே, அடுத்து நம்மளாம் It's not over yet. Ready up. லூஸ். இந்த கேம் ஆனா எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இனிதான் மாட்டிருக்கு. ப்ரோ ஹலோ ப்ரோ, இங்கே தான் இருக்கீங்களா? ப்ரோ ஆக்சுவலாக சொல்ல மாட்டேன். உங்களுக்கு கேம் தெரிஞ்சா இல்ல கேம் புரியுதான்னு கேக்குறேன். கேம் புரிஞ்சுதாவா? அதே புரிஞ்சு. The hunters will be here soon. நான் உங்களுக்கு சொல்லி தர முடியல, அதுக்குள்ளே அவன் மேட்ச் போட்டான். Next whistle. இல்ல இந்த கேமை நான் இதுல யூடியூப்ல பார்த்துருக்கேன். நீங்க ஆக்சுவலா சுட்டீங்க ப்ரோ, 2 பேரை விட்டுட்டீங்க நீங்க அப்படியே. ஓ அந்த அளவுக்கு தெரியணுமா? ஓகே ஓகே, எனக்கு அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா ஒரு கில் எடுத்தேன், அது வந்து அடிச்ச உடனே முடிஞ்சிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கில் அடிக்க முடியும் போல. ஐ மீன் ஒரு 2-3 புல்லட் தான் அப்படின்ற மாதிரி அது ஃபீல் ஆச்சு. In 10 seconds. அது வந்து டூப்ளிகேட் செட் பண்ணிருப்பாங்க, நீங்களே டூப்ளிகேட் வைக்கலாம். ரோலின் ராஜனே நம்ம டீம்ல இருக்காரு. இல்ல சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரேண்டமா இருக்கும், இது கொஞ்சம் ரேண்டமா இருக்கும். இந்த மேட்ச் டிராப் பண்ணிட்டு. Next whistle in 10 seconds. என்னோட ஐபால் எங்க ஐயே காணோம். அது கேமரா மாதிரி ஒரு ஐகான் இருக்கும், அதை பத்தி நீங்க என்ன வேணாலும். இல்ல அந்த ஐகான் தான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கா, காணோம். கேமரா ஐகான் பக்கத்துலயே தான் இருக்கு. அது அவங்க செட்டிங்ஸ்ல வரங்க கண்டுபிடிச்சாரே. கேமரா நவுந்தீங்க? அவன் கண்டுபிடிச்சு இல்ல அவங்க கிளிக் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. வெளியே The hunters பக்கத்துல will be வாலே. here soon.
ஆனா சரியான இடம் ப்ரோ ரனின் ப்ரோ. ஏய் இப்படிலாம் ஒழுங்கா எப்படா கண்டுபிடிக்கிறது? இங்க எப்படி போய் உட்காந்தாரு? பிரசாந்த் ப்ரோ பாரு ப்ரோ, இதெல்லாம் ஓ, எக்யூப்மெண்ட்னே bro. நினைக்கல ப்ரோ. எல்லாம் வந்து கீபோர்டு காரனே கண்டுபிடி. பென்னி நீ கூட இந்த மாதிரி மாட்டிக்கிட்டியா? நான் தான் ப்ரோ. ஐயோ அதான் சீக்ரெட் ஆயிடுச்சு. நான் பென்னி இருக்கான்னு நினைச்சேன். அந்த பொம்மை போட்டு 3 இருக்குல்ல, அது என்னது? வேற பொம்மையா மாறுறதா? அது வந்து நீங்க உங்க ஷேப் வேற பொருளா மாறி அப்படியா? ஏதோ டூப்ளிகேட் பண்ணலாம்னு சொன்னீங்க, அதை காணோம். ஆக்சுவலா அதுதான் அந்த 3 நினைக்கிறேன். நடுவுல ஒண்ணு இருக்குல்ல சேஞ்ச் ஆகுற மாதிரி, அதுதான் வேற இதுவோ சேஞ்ச் ஆகுது, வேற ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் ஆகுது. இது கடைசியா 10 செகண்ட் வரும்போது இரு நான் அவனுங்களோட வீடு. ஐயோ போச்சு, போட்டுட்டா. Next whistle in 10 seconds. தலைவனை கண்டே பிடிக்க முடியாதுடா, சந்துல பத்துனாராண்டா. நீ இருக்கிற நல்லா வெறி கொண்டு தேடிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா என்ன இதுனா, இப்போ நீங்க இருக்கிறதெல்லாம் பாத்துடுறோம்ல, அடுத்த இதுல அதுக்கேற்ற மாதிரி தேட ஆரம்பிச்சிடலாம். கரெக்டா சூப்பரா இருக்கும். ஆமா. Next whistle in 10 seconds. நாளைக்கு மோஸ்ட்லி மூச்சுற இதுல வருவாரு. விசில்ஸ் அத வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் பக்கத்துல ஆள் இருக்காங்களா இல்லையா. ஓகே அப்படியா? இங்க பாருங்க. ஆமா பெனி, அது ஆளுங்க இருந்தாதான் அந்த விசில் சவுண்ட் கொடுக்கும். நீ ப்ராப்பர்ட்டியா இருந்தாலுமே உனக்கு ஒரு சவுண்ட் வரும். கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் வரல. இல்ல இல்ல ஆமா ஆமா. எஸ்கேப் ஆயிட்டீங்க போங்க, சவுண்ட் வீட்டுக்குள்ள இருந்து கேக்குற மாதிரி இருக்கு. எஸ்கேப் ஆயிட்டீங்க போங்க. Don't let this happen. எப்படியோ அந்த மேட்ச் அந்த டீமோட மாறிட்டேன் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல. அதுக்கு மாறீங்க? ஆக்சுவலா சீரியஸா நல்லா இருந்தது இந்த மேட்ச், ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து அங்க போட்டு. நல்லா இருந்துச்சு. ஓ இது ரேண்டமா போடுது. ஆமா நம்ம டீம்ல இருந்த மாதிரி வரல. ஆக்சுவலா இது ரவுண்ட் ஏத்த முடியுமா? ஓகே இப்போ எல்லாம் ரொம்ப இல்ல அது அதுல இருக்கிறது தான் bro. ரெட் ரவுண்ட் தான் வரும். ஓகே ஓகே. மேட்ச் செட்டிங்ல மாத்த முடியல. இல்ல இல்ல இது மாத்த முடியல, இது டிஃபால்ட்டா இருக்கு. சரியா, நான் போய் தூங்குறேன். வேற ஏதாவது போடுறான். TV3 கன் ஃபைட் இருக்கு. இருடா. தருண் ஹார்ட் பாயிண்ட் போடுங்க. பசிக்குது பையா. இருடா ஒரு ஹார்ட் பாயிண்ட் போட்டு போவியம்மா. எதுடா? பசிக்குது. சரி ஓகே சாப்பிடு. சாப்பிடலாம். பை. ஓகே Okay. பாய். அப்ப 3 vs 3 போட்டு ஏதாவது மாத்தி போடுங்க. யாரு வெளியே போனா? 3v3 இந்த பிரசாத் அவன் இங்க வெளிய போறான். இவன் ப்ரோ அவனை தூக்கி விடுங்க ப்ரோ. எப்ப பார்த்தாலும் இவன் இதே வேலை. அவனை தூக்கி விடுங்க. டன். 3v3 கன் ஃபைட்டருக்கு போமா? அதுவும் ரேண்டமா கண்ணு வரும்னா நினைக்கிறேன். ஆமா ஆமா, ஆனா நம்ம லோட இதுக்கு ஏத்த மாதிரி வரும். இல்ல இல்ல அது தோக்குற டீம் செலக்ட் பண்ற மாதிரி வரும். மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணு வரும். நான் பவரா இருக்கீங்க என்கிட்ட. அங்க ஒருத்தர் இருக்காரு, அது போதும் உங்களுக்கு. எல்லாரும் இதே சொன்னீங்க நான் என்ன பண்றது? இதுவே பிஆர் வெஸ்டிங்னா அதுக்கப்புறம் வேணா எதனா ட்ரை பண்ணலாம். பிஆர் வேணா ட்ரை பண்ணுவோமா? பிஆர்ல 6 பேர் தான் இருக்கு. எப்படியா இதுல முக்கால் மணி நேரம் பெரிய ஆமா map. ஆமா ஆளுங்க நிறைய பேர் இருந்தா தான் ஆட முடியும். அட்லீஸ்ட் 20 பேர் வேணும். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே ஓகே இது ஒரு ரிலாக்ஸ் கோட். நான் கண்ணு போட்டேன்னா கிங் ப்ரோ உங்க நேம் என்ன ப்ரோ? Eliminate all enemies or capture பேர் the வந்து overtime கௌஷிக். objective to win. கௌஷிக். ஓகே நீங்க எந்த ஊரு ப்ரோ? நான் இல்ல, திருவள்ளூர், இது 3v3. அவன் சென்னை. அடிச்சான். ஆனா 2 பேர் அடிச்சாங்க. இவர் அடிச்சிட்டாரு. Lost that round.
It's not over yet. ஓ ஓகே ஓகே ரவுண்ட் வைஸா நான் டீம் டெத் மேட்ச் மாதிரி யோசிச்சேன். இது 2 ரவுண்டுக்கு ஒரு கன் மாறும் ப்ரோ. ஓகே வெண்ணி லெஃப்ட் சைடு போ பினி. லெஃப்ட் சைடு போ. ரேண்டமா வரும். Changing mag. Reloading. Reloading. ப்ரோ ஒருத்தர் தான் நடுவுல. முடிச்சு. பெஞ்ச். Next round. Eliminate all of them. டைப் 25 இதெல்லாம் நம்ம லோட் அவுட்ல கூட வைக்க மாட்டோம்ன்றது இதுல எந்த சைடு போறீங்க? தரலாம். பெனி லெஃப்ட்டே போலாம். ரைட் லெஃப்ட் நம்ம. ஐயோ இப்படி வந்துட்டான் பெனி. அந்த கண்டெய்னர் ஓபனா இருக்குல்ல அந்த கண்டெய்னரை பேஸா வச்சு மூவ் பண்ணலாம் அதுக்கு ஏத்த மாதிரி. கண்டெய்னர் நம்ம சைடு சென்டர்ல ஏற வேணா. பெனி நம்ம ரைட்ல ஏறலாம். இந்த கண்டெய்னர்ல பூந்து போலாம். Let's go this way. மேல கண்டெய்னர் மேல ஒண்ணும் பண்ண முடியல. Lost that round, but it's not over கண்டெய்னர் yet. மேல எல்லாம் யாரா No mercy. Take them down. செஞ்சிடலாம். லேண்ட் டேஞ்சர் கைஸ். மாட்டிக்கிட்டேன். ஒன்று காலி அவங்க டீமில் ஒன்று தான் பென்னி பேலன்ஸு ஒன்று தான் வேற மாதிரி சென்னக்கு வந்தோடனே பறந்துருச்சு கை. பென்னி ரைட்டில் போ பென்னி. அப்பா பின்னாடி வந்துட்டான்டா. இப்படி காட்டுதுன்னு பார்த்தேன் அப்படி போட்டான். ரெண்டு பாயிண்ட் லீடிங். ஆக்சுவலி இதுல ஃபுட் ஃபீலே ஆக மாட்டேங்குது. எங்க இருந்தாலும் ஃபுட் ஆகுது. பென்னி இங்கே இரு அவனை வர விடு. ரைட் சைடு கவனி. மேல கண்டெய்னர் தானே அப்புறம் நம்ம இடத்துக்கு வந்தானுங்க அவ்வளோ சீக்கிரம். பென்னி ரைட்ல கண்டெய்னர் உள்ள. ரொம்ப கஷ்டம். கன் செட் சுத்தமா நமக்கு ஏத்த மாதிரி கன் இல்ல. எனக்கு சம்பந்தமே இருக்காது எப்பவுமே. ஒரே சைடு லெஃப்ட்லயே இருங்க. அட போங்கடா. M13 ஆடவே முடியல. ஒண்ணுமே பண்ண முடியல. பென்னி லெஃப்ட். அந்த கண்டெய்னர் உள்ள. முடிஞ்சிச்சு ப்ரோ மேட்ச். ஆமா 3v3 தான் ப்ரோ. இவங்க மேல எல்லாம் ஏறி ஆடுறாங்க ப்ரோ. அது ஃபீலே ஆக மாட்டேங்குது. அது சுத்தமா தான் ப்ரோ. இது அப்படிதான் இருக்கு. ஓகே நான் கிளம்புறேன். ஓகே அப்ப நானும் கிளம்புறேன் ப்ரோ. வந்தா சொல்லுங்க ப்ரோ. ஓகே நாளைக்கு வருவாருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஆடுவோம். ஓகே பாப்போம். பாய். ஓகே பை.